இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம மசாலா அதிகமாக இதில் அரைச்சி சேர்க்காம இந்த சிக்கன் கிரேவி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தியோட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3 பெரிய சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, வீட்டிலே ரெடி பண்ண சிக்கன் மசாலா பொடி 1 ஸ்பூன், 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, இதுவும் வீட்டில் ரெடி பண்ணது தான், 1 கிலோ சிக்கன். இப்போ சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்காக 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய சைஸ் தக்காளி இதோட சேர்த்துடலாம். இதையும் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து தக்காளி வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. பாருங்கள், நல்லாவே தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துடலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், மசாலா மாதிரி. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் இதோடு சேர்த்துடலாம். அது கூடவே குழம்பு மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1 கிலோ சிக்கனையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். பாருங்கள், மசாலா உள்ளே நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தண்ணி ரொம்பமாக சேர்க்கக்கூடாது. நம்ம பண்ண போகிறது கிரேவி தான், அதனால் நம்ம 1.5 டம்ளர் தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். மெதுவாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா இதில் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக எடுத்து விடுங்க போதும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ மூடி போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. அதிகமாக விடக்கூடாது, ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நான் மேலே தூவி விடுறேன். மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க, ரொம்ப கிளறி விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இப்போ கமகமன் வாசனையோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இந்த சிக்கன் கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.